வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவர்னர் கர்ஜனை. தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு புரட்சிக்கு பிறகு அறிவு சார்ந்த ஆன்மீக புரட்சி செய்தவர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். 1992 ஐயா அவர்கிட்ட குண்டலினி தீட்சை எனக்கு வழங்கினார், சாந்தி தீட்சை வழங்கினார், துரிய தீட்சை வழங்கினார். காயகல்பம் படித்தேன். என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். அவருடைய உபதேசம் லட்சக்கணக்கான மக்கள் மனதில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது உண்மை. அவருடைய 14 கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கலாம். ஆனால் நடைமுறைப்படுத்தியாச்சுன்னா உண்மையான உலக அமைதி என்பது அந்த 14 கட்டளையிலேயே அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போவும் நம்ம மற்றவங்கள பார்த்தோன்னா வாழ்க வளமுடன் சொன்ன உடனேயே அந்த வெல்கம் நோட், அந்த வரவேற்பு வார்த்தை வந்த உடனேயே அவன் சிவப்பா கருப்பா, அந்த ஜாதியா இந்த ஜாதியா, வேண்டியவனா வேண்டாதவனா, இந்த வேற்றுமை உணர்ச்சியே அடிபட்டு போகும். பார்த்தோன்னே வெல்கம் நோட் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காகத்தான் அந்த வார்த்தையே முதல்ல போட சொன்னார். இது அவருடைய குருநாதர் சந்தோஷம் பரஞ்சோதி மகான் ஒருத்தர். அவர் யாரை பார்த்தாலும் சந்தோஷம்னு முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்லியிருந்தார். அதனால் அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கும் பல நாடுகளில் இருக்காங்க. எடுத்தவொன்னு சந்தோஷம்னு சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கும் மகரிஷி மாதிரி அவர்கிட்ட தீட்சை வாங்கின பரஞ்சோதி மகான், அவர் தன் பேரை பரஞ்சோதி மகான்னே வச்சுக்கிட்டாரு. இன்றைக்கும் பிரமிட் தியானம், இந்த குண்டலினி தீட்சையெல்லாம் கொடுத்துட்டு உடுமலைப்பேட்டையிலேருந்து 15வது கிலோமீட்டரில் திருமூர்த்தி மலையில் அவர் ஒரு ஆசிரமம் வச்சு ரொம்ப சிறப்பாக அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. உலக சமாதானம், உலக அமைதிக்காக அவரும் தவம் பண்ணிகிட்ருக்கார். மகரிஷி அவர்கள் அந்த மாதிரி அருமையான வெல்கம் நோட் கொடுத்தாரு. அற்புதமான உலக நல வாழ்த்து. எப்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் வான்மழை வளாது பெய்க, மலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடின மாதிரி கந்தபுராணத்தில் நிறைவு பாடல் உலக நல வாழ்த்து கொடுத்துருக்க மாதிரி அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியும் உலக நல வாழ்த்து, அருமையான வாழ்த்து கொடுத்துருக்கார். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை வழங்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று அருமையான உலக நல வாழ்த்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பார். தனிப்பட்ட முறையில் ஒருத்தனை வாழ்த்தும்னாலும் சரி, என்ன அடிப்படை தேவை ஒருத்தனை வாழ்த்துறதுக்குன்றதை தெளிவாக சொல்லியிருப்பார். நீங்கள் எடுத்தவுடனே ஒருத்தரை வாழ்த்தணும்னு சொன்னால் மகரிஷியோட வார்த்தைகளை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் போதும். உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்னு யாராக இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், பேரன் பேத்தியாக இருக்கட்டும், அல்லது திருமண மக்கள் உங்கள்கிட்ட வாழ்த்து கேட்குறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு திருநீர் பூசிக்கிட்டோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுத்துக்கிட்டோ உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் நீங்கள் மனதுக்குள்ளே வாழ்த்திடலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான தனிப்பட்ட வாழ்த்து, அருமையான உலக நல வாழ்த்து, யாரை சந்தித்தாலும் அருமையான ஒரு வெல்கம் நோட்டு, அப்படி சிறப்பாக ஒரு ஞான மலர்ச்சியை தமிழ்நாட்டில் செய்த ஒரு மிக நாணயமான ஒரு மகான் தான்
அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர் இந்த வறுமை நீங்குவதற்காக தெய்வங்கள் தேவதைகள் எல்லா பூதங்கள் எல்லாத்தையும் வசியம் பண்ணுற மாதிரி தன ஆகர்ஷண சங்கல்பம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை ஆரம்ப காலத்தில் வழங்கினார். அதை ஐயாவும் வாங்கி அதை நடைமுறைப்படுத்தி செஞ்சு பார்த்து பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறேன். அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிறேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த முறைப்படி அந்த மந்திரத்தை சொல்லி வணங்கினீங்கன்னா எல்லோருக்கும் அந்த வெற்றி கிடைக்கும். என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, தமிழனுக்கு வறுமை இருக்கவே கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த செல்வத்தை ஈர்க்கும் இந்த தன ஆகர்ஷண மந்திரம் என்பது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வறுமையை விரட்டுவதற்காக வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை என்றே சொல்லலாம். இது ஏற்கனவே ஐயா உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் நான் சொல்லி கொடுத்துருக்க அந்த குபேர வழிபாடு மாதிரி தான் இருக்கும். மந்திரம் மட்டும் அந்த மந்திரத்தை நாம் கரெக்டாக சொல்லணும். இதை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் செய்யலாம். தன ஆகர்ஷண சங்கல்பம் என்பது இதற்கு இந்த பூஜைக்கு பேர். ஒன்று வெண்ணிற ஆடை உடுத்திக்கணும், நெய் விளக்கு ஏற்றிக்கலாம், அல்ல விளக்கெண்ணெயில் விளக்கேற்றிக்கலாம், வெள்ளை மலர்களை அர்ச்சனைக்கு வச்சுக்கலாம். பூஜை பண்ணும்போது 108 காயின், 1 ரூபா காயின் அல்லது 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், 108 காயின் அதை போட்டு வணங்குறதுக்கு வச்சுக்கணும். நெய்வேத்தியமாக ஒரு பால் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ அது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். மற்றபடி பத்தி அது இதை கொளுத்தி வச்சுக்கலாம். இதெல்லாம் முன் ஏற்பாடு. முன்னாடி நமக்கு விரும்பின அந்த படிவங்களை வச்சுக்கலாம். அது மகாலட்சுமியாக இருக்கலாம், மகாவிஷ்ணுவாக இருக்கலாம், அதில் எந்த படிவங்களும் வச்சுக்கலாம். மகரிஷியை பொறுத்தளவில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் போதுன்ட்டார். அவர் எப்போயுமே பூஜையை சொல்ல மாட்டார், உருவ வணக்கங்கள்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் ஐயா என்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அதை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அவரை பொறுத்தளவில் மந்திரங்களை சொல்லி அந்த மனசால் தான், உள்ளத்தால், ஆன்மாவால், சித்தத்தால் தெய்வங்கள் தேவதைகளை ஈர்க்கணும் அப்படின்றது தான் மகரிஷி அவருடைய மெத்தடு. ஆனால் முன்னாடி ஒன்றையுமே வைக்காமல் வணங்கி பழக்கமில்லாத மக்களுக்கு முன்னாடி வச்சுக்கிறதுனால தப்பு இல்லை. அந்த மந்திரத்தை நல்லா கரெக்டாக உச்சரிக்கணும். ஹரிவோம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் சந்திரலட்சுமியே நமக, க்ரம் க்ரீம் ஸ்வர்ணலட்சுமியே நமக, வங் சங் டங் ரிங் வீரலட்சுமியே நமக, ஓம் ஹம் சர்வ பாக்யலட்சுமியே நமக, நவ்வும் மவ்வும் நடுவெழுத்தாகிய சூரியலட்சுமியே நமக, தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத் வசிய, நாகலோகத்தில் உண்டாகிய சர்வ பிராணிகளும் உன் வசியம் ஆனாற்போல் என் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாக. இதான் அந்த மந்திரம். கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். மனப்பாடம் பண்ண முடியலனா கூட அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை செல்ஃபோன்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே நம்மளும் பார்த்து பார்த்து சொல்லியே நம்ம அதை பூஜை பண்ணலாம். அப்புறம் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அது மனப்பாடம் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தன ஆகர்ஷண சங்கல்பம் என்ற இந்த மந்திரம் சர்வவசிய மந்திரம். உங்களுக்கு செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, பல வெற்றிகளை ஈர்ப்பதற்கு, எல்லா தேவதைகளையும் ஈர்ப்பதற்கு மிக உதவக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கியது. அதை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பௌர்ணமி நாட்களில் செய்து உங்கள் வறுமையை நீக்கிக் கொள்ள வேண்டும். வறுமை இருந்தால், வறுமை இல்லைன்னா அந்த கவலை இல்லை. பொறுமையாக நீங்கள் வழக்கமாக செய்கிற பூஜைகளை பண்ணால் போதும். ஒரு வீட்டில் கொடிய வறுமை இருக்குது, தீரமாட்டுது அப்படின்னு சொன்னால் இந்த தன ஆகர்ஷண சங்கல்பத்தை செய்து
வறுமையை விரட்டி வெற்றி பெற வேண்டும். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.